அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனந்தம்மா அவர்கள் எழுதிய ஒரு சோறு பதம் சிறுகதை. பஸ் நின்றதும் கண்களை சுருக்கி பெயர் பலகையை பார்த்தேன். ஜீவானந்த நகர் என்று படித்ததும் அவசர அவசரமாக இறங்கினேன். பஸ் கண்டக்டர் வேறு, வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டாயா, முன்னாடி இறங்கறதுக்கு என்ன பேஜாரு என்று முத்தாய்ப்பு வைத்து வாழ்த்தினான். என் பிழப்பையை படமெடுத்து தந்து விட்டேனோ? வீட்டிலே சொல்லிவிட்டுத்தான் வந்தேன் என்னவென்று. இந்த ஓர் இடமும் நேரவில்லை என்றால் இனி ஜாதகமே கையில் எடுக்க மாட்டேன் என்று. முன்னாடி இறங்குவதற்கு என்ன என்றானே அந்த பஸ்காரன். நான் எவ்வளவோ இறங்கித்தான் வந்து விட்டேன். நடுத்தர வர்க்கத்து பிராமண குடும்பஸ்தன் கதி பரிதாபம்தான். கிடைத்த சம்பளத்தில் 3 பெண்களையும் படிக்க வைத்து வேலைக்கு அலைந்து வேலை தேடி தந்து பிறகு வரன் தேடி திரிந்து எத்தனை கால உழைப்பையும் ஊதியத்தையும் சேர்த்து கண்ணின் இமைக்குள் வைத்து வளர்த்த செல்வங்களை பிறரிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் சேமமாக இருப்பார்களா என்று ஜோசியம் பார்க்கும் அளவுக்கு இறங்கிவிட்டேனே. சம்பந்திகள் இட்ட கட்டளைகளுக்கு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டி கொண்டு மாப்பிள்ளையாட்டும் கோளுக்கு நர்த்தனம் ஆடிக்கொண்டு பெண்களின் கண் பிசைதலுக்கு பயந்து கொண்டு, சரி, இந்த கடைக்குட்டி சரயுவுக்காவது கல்யாணம் செய்யாமல் அவளை வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று இருக்கிறேனே. அதற்கு மனம் துணியவில்லை. கடமையில் தவறிவிடுவதாக ஒரு உறுத்தல் உள்ளத்தை அரிக்கிறது. இதோ கிளம்பிவிட்டேன். செவ்வாய் தோஷ ஜாதகங்கள் கிடைப்பது கடினம். மிக மிக நன்றாக பொருந்திருக்கிறதாம். எங்கள் ஜோசியர் சொல்லிவிட்டார். அவர்கள் ஜோசியரும் ஆமோதிக்க வேண்டுமே, பிறகல்லவா பேசலாம். எனக்கும் என் மனைவிக்கும் யார் ஜாதகம் பார்த்தார்கள்? பையன் நல்ல குடும்பம், பிழைத்துக் கொள்வான், ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று பார்த்தார் என் மாமனார். என் அப்பாவை கேட்டார். பெண் அடக்கம், வீட்டு வேலைகளை நிர்வகிப்பாள், பார்க்க பரவாயில்லை என்று என் அப்பாவும் ஒப்புக்கொண்டார். அவ்வளவுதான். எங்கள் 30 வருட தாம்பத்தியத்தில் ஒரு நாள் கூட பெரிய விரிசல் ஏதுமில்லை. இந்த காலத்தில் பையனும் பெண்ணும் தாமாகவே பார்த்து விரும்பி மனம் முடிக்கின்றனர். என்னைப் போல் எத்தனை பேர் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் ஜாதக கட்டை தூக்கி கொண்டு அலைகிறோம். என் சிந்தனைகள் எனக்கு துணை இருந்தன போலும். வேகமாக நடந்து வந்து விட்டேன். சிவப்பு கட்டிடம். வீட்டிற்கு வெளியே கார்ப்பரேஷன் வைத்த செடி கூண்டில் வளர முயன்று கொண்டிருந்தது. அடையாளம் சரியாக இருக்கவே நேரே போனேன். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பளபளவென்று பிற்பகல் வெயிலில் மின்னிய 2 பித்தளை தகடுகளில் ஒன்றில் கே. நடேசன் என்றும் மற்றதில் டாக்டர் என். முரளி என்றும் செதுக்கியிருப்பதைக் கண்டு வெளிக்கதவை திறக்கலானேன். நன்றாக திறக்க முடியாமல் அங்கே நின்ற காரின் பின்புறம் மோதியது கதவு. மெல்ல வளைந்து உள்ளே நுழைந்து கதவை பழையபடி மூடிய பிறகுதான் உள்ளே அடி எடுத்து வைக்க முடிந்தது. நந்தியை விலகச் சொல்லி அன்று நந்தன் பாடிவிட்டான். இன்று எனக்கே அவ்வளவு திறமை. அந்த அம்பாசிடர் காரை கட்டி தழுவி முன்புறம் வந்தேன். ஒரு தினசாக படிக்கட்டை பிடித்து ஏறி வீட்டின் கதவில் இருந்த விழிமணியை அழுத்தினேன். யாரது என்ற கேள்வியை பின்தொடர்ந்து ஒரு பெண்மணி கதவை மெதுவாக திறந்தாள். கார் மீது பின்புறமாக விழாமல் சமாளித்து, நான் மகாதேவன், மயிலாப்பூர் சாலை தெருவிலிருந்து என்று நான் கூறி முடிப்பதற்குள் அந்த அம்மாள் கதவை நன்றாக திறந்து, வாருங்கள் என்று அழைத்தாள். உங்கள் போன் வந்தது, இவர் வீட்டில்தான் இருக்கிறார் என்று கூறிவிட்டு மாடிக்கு இன்டர்காமில் தகவல் சொன்னாள். என்னை ஒரு இருக்கையில் அமர்த்திவிட்டு உள்ளே போய்விட்டாள். டாக்டர் முரளியின் தகப்பனார் இறங்கி வந்தார். புதிய மாதிரி ஃப்ரேம் போட்ட கண்ணாடி, துல்லிய பாலிஸ்டர் வேட்டி, அரக்கை பட்டு சட்டை, பார்க்க கம்பீரமாக இருந்தார் நடேசன். நான் என் உடைகளை ஒரு தரம் கண்ணோட்டம் விட்டேன். மடிப்பு கலைந்து பஸ்ஸில் நசுங்கி என்னைப் போலவே ஜீவனும் இல்லாமல் ஆனந்தமும் இல்லாமல் காணப்பட்டது. கைகுப்பி வரவேற்றார் நடேசன். நான் எழுந்து பவ்யமாக மறுவணக்கம் செலுத்தினேன். உட்காருங்க என்று என் இருக்கையை காட்டிவிட்டு அவர் தானும் அமர்ந்தார். பீங்கான் கோப்பைகளில் மணக்கும் காஃபியுடன் வீட்டு அம்மாள் வந்து எங்கள் இருவரிடம் நீட்டிவிட்டு தானும் ஒரு கோப்பையை எடுத்தவாறு எதிரே ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். நாங்க இன்னமும் ஜாதகம் பார்க்கல, உங்களுக்கு சரியா இருக்குதா என்று கேட்டார் நடேசன். வேண்டாம் என்று மறுப்பதற்கு ஒரு அஸ்திரமாக ஜாதகத்தை வைத்திருக்கிறார்களா? உண்மையிலேயே பார்க்கவில்லையா? ஒன்றும் புரியவில்லை. நானும் சாவதானமாக, என் ஜோசியர்படி நல்ல பொருத்தம், அங்கேயே பார்த்து சொல்லிட்டா, மேற்கொண்டு வேலைகளை கவனிக்கலாம், சத்திரம் கிடைக்க ஒரு தபேச இருக்கணும் என்றேன். தாங்கள் தயாராக இல்லை என்றால் என்னை இங்கே வர சொல்லுவானேன்? தொலைபேசியிலேயே தகவல் தரக்கூடாது? அவர்கள் பிள்ளை வீட்டுக்காரர்கள். என் பெண் செவ்வாய் தோஷ ஜாதகம். நான் மௌனமாக தலை கவிழ்ந்தேன். அவர்கள் என்ன பதில் சொல்வார்களோ என்று என் செவி மட்டும் கூர்மையாக காத்தது. பையன் பெண்ணை பார்க்கட்டுமே என்றார் நடேசன். இந்த காலத்தில் பெண்கள் வயது வந்தவர்கள். பார்த்த பிறகு ஜாதகம் சரியில்லை என்று விடுவது உசிதமில்லை அல்லவா? உங்கள் ஜோசியர் பச்சை கொடி காட்டட்டும், நாம் பிறகு பேசுவோம்
என்று கூறிவிட்டு நான் எழுந்திருக்கலானேன். காஃபி சாப்பிடுங்கோ, ஆறி போயிடும் என்றாள் பையனின் தாய். பையனை பற்றி நீங்கள் ஒன்றுமே கேட்கவில்லையே. அவன் மணிபாலில் படித்து பட்டம் பெற்றான். வெளிநாட்டுக்கு பரீட்சைகளும் எழுதியிருக்கிறான் என்று நடேசன் துவங்கினார். மரியாதை கருதி காஃபியை அருந்தியவாறே சிந்திக்க ஆரம்பித்தேன். இதைத் தவிர வேற செவ்வாதேச ஜாதகம் ஏதாவது கைவசம் உண்டா என்று நான் எண்ணமிட்ட வண்ணம் இருந்தபடியால் அவர்கள் பேசியதில் பாதிக்கு மேல் என் மனதில் பதியவில்லை. இதெல்லாம் அவன் வாங்கின பரிசுகள் என்று ஸ்ரீமதி நடேசன் சுவரில் பொருத்தியிருந்த கண்ணாடி பீரோவை காட்டினாள். 2 பதக்கங்கள், 2 கோப்பைகள் ஏதோ இருப்பதை கண்டேன். பையன் சில கொள்கைகள் வைத்திருக்கிறான். நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்களே, சொல்லிவிடுகிறேன். நம்ம சம்பிரதாயப்படி பெண் பார்க்கும் படலம் அவனுக்கு பிடிக்கவில்லை. எங்காவது பொது இடத்தில் பார்க்கலாம் என்கிறான். பெண்ணோடு சில வார்த்தைகள் பேச வேண்டுமாம். அவர்கள் அடுக்கிக் கொண்டே போனார்கள். நான் இடைமறித்து, பிராப்தம் இருந்தால் பார்ப்போம், எனக்கு ஒரு கார்டு போட்டு விடுங்கள் என்று கூறிவிட்டு காஃபி கோப்பையை கீழே வைத்தேன். தம்பதிகள் எழுந்து வழி அனுப்ப வெளியே வந்தனர். மறுபடியும் முதற்படியில் ஒரு சர்க்கஸ். காரின் முகப்பின் மீது ஒரு கை வைத்தவாறு வெளிக்கதவை எட்டிவிட்டேன். இன்னும் காருக்கு ஷெட் கட்டளையாக்கும் என்று என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. இந்த காலத்தில் கண் மறைவாக காரை பூட்டி வைத்துவிட்டு தூங்கினால் அவ்வளவுதான் என்றார் நடேசன். என் கண்முன் வீட்டின் பக்கவாட்டில் காலியாக கிடந்த 10 அடி நிலம் பரவி நின்றது. கேட்டை மூடிவிட்டு தெருவில் நின்று ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு வீடு நோக்கி கிளம்பினேன். ஊரை விட்டு எங்கேயோ தொலைதூரத்தில் வீட்டை கட்டி போட்டு விடுகிறார்கள். அவர்கள் சொந்த காரில் பவனி வருவார்கள். என்னை போன்றவர்களோ இனி இப்படி எட்டாத இடத்தில் வரன் இருந்தால் நான் இந்த ஜாதகத்தை தொடக்கூட போவதில்லை. இப்படி ஒரு உறுதி எடுத்த பிறகு எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. வேகமாக நடந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். பஸ்ஸும் வந்தது. ஏறி அமர்ந்து வீடு வந்து சேர்ந்தேன். என் மனைவி ஆவலோடு எதிரே வந்தாள். உதட்டை பிதுக்கிவிட்டு என் சாய்வு நாற்காலியில் பொத்தென்று விழுந்தேன். என்ன ஆச்சு? ஒன்றுமே ஆகலை. அழகான வீடு கட்டியிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரோடு ஒருத்தர் டெலிஃபோனில் பேசிக்கொள்கிறார்கள். நல்ல காஃபி தருகிறார்கள். இதுதான் இன்று கிடைத்த ஞானம் என்று எரிச்சலுடன் பதிலளித்தேன். அவள் இங்கீதமாக அப்பால் போய்விட்டாள். மெல்ல மின்விசிறி இயங்கியது. நான் கண்ணை மூடி ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். ஏமாற்றத்தின் கைப்பு ஓரளவு அடங்கியது. நான் யாருடனும் எதை பற்றியும் பேசவில்லை. என் பெண் சரையு கூட என்னிடம் ஏதும் கேட்கவில்லை. ஆஸ்பத்திரியிலிருந்து அழுத்து வந்த அவள் கை கால் முகம் கழுவி என் எதிரே அமர்ந்தாள். ரிகார்டரில் இதமான சங்கீதம் கேட்டாள். வயலின் இசை மிருதுவாக என் நரம்புகளை வருடி கொடுத்தது. கண்களை மூடியபடி படுத்திருந்த நான் மெல்ல திருட்டுத்தனமாக ஒரு கண் இமையை விலக்கி அவள் முகத்தை நோட்டம் விட்டேன். சஞ்சலமின்றி இளம் புன்னகை ஒன்று முகத்தில் தவழ அவள் சங்கீதத்தை ரசித்தாள். கால்களை நீட்டி கிழவி போல் நீவி விட்டு கொண்டாள். ஏன் அம்மா, கால் வலிக்கிறதா என்று கரிசனத்தோடு கேட்டு அவள் தாய் அவளுக்கு பலகாரம் காஃபியை தந்தாள். 4 ஆபரேஷன், 2 எமர்ஜென்சி கேஸ், அட்மிஷன், தவிர வழக்கமான நடை, 3 நர்ஸ் லீவ் என்றால் சரையு சுருக்கமாக. பேசாமல் உன் பெரிய அக்கா மாதிரி பேங்க் வேலைக்கு போயிருக்கலாம், இல்லையோ சின்னவ மாதிரி டீச்சர் ஆகியிருக்கலாம். ஓய்வே இல்லாத வேலையை தேர்ந்தெடுத்துட்ட என்றாள் தாய். சரி அம்மா, எல்லோரும் பேங்க்லேயே உட்கார்ந்துட்டும்